வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டு தினமும் உங்களை சந்திக்கின்ற நேரம் இது. வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்றவர்கள் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் புத்தி சாமர்த்தியத்துடன் நடந்து கொள்வார்கள். பேச்சில் மட்டுமல்ல, அந்த கருத்திலும் திறமை உள்ளவர்களாக இருப்பார்கள். சொல்லுக்கு சொல் அர்த்தம் பதிந்ததாக இருக்கும். ஒரு நாள் ஒரு இளைஞன் திருச்சியிலே இருந்து ஈரோடு சென்று கொண்டிருந்தான். அங்கே உடன் அமர்ந்திருந்த அத்தனை பேர்களிடமும் சிரித்து பேசி எல்லோரையும் சிரிக்க வைத்து மிகவும் கலகலப்பாக போய்கொண்டிருந்தான். ஆனால் அதே ரயிலில், அதே பெட்டியில் வாரியார் சாமிகள் ஒரு ஓரமாக இருந்து புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த பையன் வாரியார் சாமியிடம் சென்று, ஐயா, நாங்களெல்லாம் கலகலப்பாக பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் வந்து கொண்டிருந்தோம். நீங்கள் அமைதியாக புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா என்று கேட்டான். அதற்கு வாரியார் சாமிகள் சொன்னார்கள், கேள் தம்பி, நான் பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லி. அந்த இளைஞன் கேட்டான், பாயாசத்தை குடிக்க சொல்லுகிறார்கள், வடையை சாப்பிட சொல்லுகிறார்கள், அங்கவஸ்திரத்தை போட்டுக்கொள் என்கிறார்கள், சட்டையையும் போட்டுக்கொள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வெற்றிலை பாக்கு போடுகின்ற பொழுது மட்டும் ஏன் அதை நீ சாப்பிட்டுக்கொள் அல்லது அருந்திக்கொள் என்று சொல்லவில்லை, வெற்றிலையை போட்டுக்கொள் என்று சொல்லுகிறீர்கள்? இது எனக்கு புரியவில்லை ஐயா. நான் பல பேரிடம் கேட்டுவிட்டேன், யாரும் பதில் சொல்லவில்லை என்று சொன்னான். அதற்கு வாரியார் சாமிகள் சொன்னார்கள், பசியை அடக்கின்ற எந்த பொருளை நாம் உண்டாலும் நாம் வடையை எடுத்து சாப்பிடுவோம், பாயாசத்தை குடிப்போம், சோற்றை சாப்பிடுவோம். ஆனால் அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக கண்களில் மையை போடுகிறோம் அல்லது தீட்டுகிறோம். அதை நாம் உண்ணுகிறோம் என்று சொல்வதில்லை. அப்படித்தான் உடம்பில் இருக்கின்ற பசியை தீர்க்காத ஒன்றை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது அதை போட்டுக்கொள் என்று தான் சொல்லுவோம். அணிகலன்களை, நகைகளை போட்டுக்கொள் என்று தான் சொல்லுகிறோம். எனவே உணவு பசி என்று வந்துவிட்டால் அதை நாம் வாய் வழியாக போட்டு பசியை ஆற்றிக்கொள்கிறோம். மேலே போட்டு அலங்காரமாக இருப்பதெல்லாம் போட்டுக்கொள் என்று தான் சொல்லுகிறோம். அதனாலே தான் வெற்றிலை பாக்கை உணவாக நாம் உண்ணுவதில்லை. அதை ஒரு அழகாக அல்லது கவர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வெற்றிலை பாக்கு நாம் போட்டுக்கொள்கிறோம். அதைத்தான் போட்டுக்கொள் என்று சொல்லுகிறோம் என்று வாரியார் சாமிகள் எடுத்து சொன்னார்கள். இது ஒரு சாதாரண விஷயம். வெற்றிலை பாக்கு போட்டுக்கொள் என்று எல்லோரும் சொல்லுகிறோம். ஆனால் அந்த இளைஞனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. பாயாசத்தை குடி என்று சொல்லுகிறோம், வடையை தின்னு என்று சொல்லுகிறோம், ஆனால் வெற்றிலை பாக்கு மட்டும் போட்டுக்கொள் என்று சொல்லுகிறோமே என்ற அந்த ஒரு நிலை வாரியார் சாமிகள் மூலம் மற்றவர்களுக்கும் புரிகின்ற அளவிற்கு ஒரு நல்ல கருத்தை வாரியார் அவர்கள் கொடுத்தார்கள். எனவே வாழ்க்கையில் சிறிய பொருள்தானே, சிறிய செயல்தானே என்று நாம் நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு செயலிலும் ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த அர்த்தத்தை நாம் உள்ளார்ந்து புரிந்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். அதுதான் வெற்றி படிக்கட்டு. வெற்றி படிக்கட்டில் நாம் நிற்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு கருத்தையும் நிகழ்வுகளையும் சரியாக சிந்தித்து செயல்படுகின்ற பொழுது வெற்றி நமக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. சாதாரண விஷயம்தான் போட்டுக்கொள்ளுவதும் சாப்பிடுவதும். ஆனால் வாரியார் சுவாமிகள் சொன்ன விதம் மிக அழகாக இருந்தது. அந்த இளைஞர் மட்டுமல்ல, அந்த ரயில் பட்டியில் பயணம் செய்த அத்தனை பேரும் மிகவும் புகழ்ந்து வாரியார் சுவாமிகளை பாராட்டினார்கள். எனவே வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் கவனமாக அர்த்தத்துடன் புரிந்து கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றி நிலையான வெற்றியாக இருக்கும் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.